ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேமிலி ரிலேஷனில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அவங்களோட உறவு பற்றி, தாம்பத்திய உறவு பற்றின ஒரு வீடியோ. ஸோ இது வந்து கல்யாணமான கப்புள்ஸ், அதாவது வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கவங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்க கூட வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஒரு தாம்பத்திய உறவில் வந்து ஈடுபாடு அதிகமாக இல்லாமல் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, முக்கியமாக வந்து பெண்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கணவன் வந்து அவனோட ஒரு ஆசையை வந்து சொல்லும்போது பெண்கள் வந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, முக்கியமாக வந்து கல்யாணம் ஆன பெண்கள். ஸோ அதன் காரணங்கள் என்ன, அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தாம்பத்திய உறவில் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. கணவன் வந்து சமயங்களில் நெருங்கி போய் அவங்களோட ஆசைகளை வந்து சொல்லும்போது இவங்க வந்து அதை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, இல்லை வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி இடையே வந்து மனைவி வந்து உறவை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வந்து விரும்புவார். கணவன் வந்து அது வந்து சில நேரங்களில் நடக்கிறதில்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கிறதில்ல. அதே சமயத்தில் கணவன் வந்து நெருங்கி போனாலும் மனைவிகள் வந்து அதை வந்து நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான பல காரணங்களை வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆகி சில குடும்பங்களில் வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவே வந்து ரொம்ப காலமாகவே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த ஒரு தாம்பத்திய உறவிலே வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க வந்து சில நேரங்களில் மனைவி அவங்களுக்கு கூட வந்து பாலியல் உறவில் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலைமை கூட வந்து ஏற்படலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் இந்த உறவுலேருந்து விலகி போகிறதுக்கும், பாலியல் உறவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டும் ஆய்வாளர்களும் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பொதுவான சில காரணங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷன்ஸும் வந்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, பெண்கள் வந்து பொதுவாக வீட்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க வேலைக்கு போகிறவங்களும் வந்து இருப்பாங்க. ஆண்கள் மாதிரியே பெண்களும் வெளியில் போய் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. கூடவே வீட்டு வேலைகளும் செய்கிறவங்களா இருப்பாங்க. குழந்தைங்களை பார்த்துக்கிறது, வீட்டுக்கு தேவையான ஃபுட்டுக்கு சமையல் அறைகளில் வந்து வேலை செய்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, குழந்தைங்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரி வந்து பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை தருது. அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, சில நேரங்களில் வந்து நான் வீட்டு வேலையும் செஞ்சு வெளியிலையும் போய் வேலை செஞ்சு கணவனை மாதிரியே நானும் வெளியில் வேலை செய்கிறேன், எனக்கும் வந்து சம்பாத்தியம் வருது, ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணுறதில்ல. ஸோ இந்த மனக்கசப்பு, இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த மனக்குறைகள் வந்து அவங்களுக்கு இந்த இந்த உறவுகளில் வந்து அதாவது இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்துகிறதா சைக்காட்ரிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தா, கணவன்மார்கள் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மனைவிகளுக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு நீ வந்து பெட்டுக்கும் வா அப்படின்னா யார் வருவாங்க? அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சோர்வாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு வந்து டைம் கொடுத்து அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிற டைம் கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்க வேலைகளை வந்து சமமாக வந்து பகிர்ந்து கொள்ளணும். வீட்டு வேலைகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க வந்து அதில் வந்து சந்தோஷம் அடைவாங்க. நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக முன்கூட்டு இது போய் நீங்கள் வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணணும். அவள் தானே வீட்டு வேலையெல்லாம் வந்து பெண்கள் தானே செய்யணும், நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன், வருவேன், சாப்பிடுவேன், படுப்பேன், அப்படியே இருந்துட வேண்டியது தான். கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியாக வந்து இருந்துட வேண்டியது தான். பெண்களுக்கும் வந்து தாம்பத்திய உறவில் வந்து ஆர்வம் குறைஞ்சிரும். இந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டியது ஆண் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தணும். அவங்கள வந்து நீங்கள் மன அழுத்தம் கொடுக்காம அவங்களோட வேலை பலுவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான காரணமாக வந்து அவங்க டாக்டர்ஸும் மற்ற சைக்காட்ரிஸ்டும் வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தா, இதில் வந்து முக்கியமாக இந்த ஃபீல்டை படிக்கிறதுக்குனே வந்து செக்ஸாலஜிஸ்ட், அதாவது இதை பற்றின டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க.
அவங்களோட ஒப்பீனியனும் வந்து என்ன அப்படிங்கிறது இந்த கட்டுரையில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தா, தேவைகள் வந்து மாறுபடும் அப்படின்றாங்க. அதாவது மனைவிக்கு வந்து என்ன தேவை, அதாவது வந்து ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கணவனுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து மனைவியினால் பூர்த்தி பண்ண முடியாது. மனைவிக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து கணவனால் பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஸ் தேவைகள், அவங்க உடல் தேவைகள் வந்து மாறுபடும். ஸோ இதனாலேயும் வந்து சில நேரங்களில் அவங்க வந்து விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இதில் வந்து பார்ட்னர்ஸில் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கலாம், அதில் வந்து மனைவி ஈடு கொடுக்காமல் இருக்கலாம். இல்லை மனைவிக்கு வந்து ஆர்வம், அவங்க வேறு ரீதியில் வந்து ஆர்வமாக இருக்கலாம், வேறு விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம், அது வந்து கணவனால் வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து இந்த தாம்பத்திய உறவு அந்த விஷயத்தில் வந்து அவங்க விலகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சொல்யூஷன் என்னென்னு பார்த்தா, இதுக்கு வந்து 2 பேரும் உட்காந்து பேசணும். அவங்களோட உறவுகளை பற்றி வந்து பேசணும், ஓப்பனாக வந்து மனம் திறந்து பேசணும். உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, என்னுடைய ஆர்வம் என்ன, உன்னோடைய ஆர்வம் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, உன்னோடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னோடய எதிர்பார்ப்பு என்ன, அதை பூர்த்தி செய்ய முடியுமா நம்மளால், இல்லையா? இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசி தீர்க்க முடியல அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் அணுகலாம். அவங்ககிட்ட போயிட்டு அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ இது வந்து அவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஓப்பனாக மனம் திறந்து பேசி, அந்த டாக்டர்ஸ்கிட்டையோ எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையோ போய் மனம் திறந்து பேசி அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை வந்து அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ பாலியல் பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கான நிபுணர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் வந்து நீங்கள் அணுகி உங்கள் பிரச்சனைகளை வந்து பேசி தீர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து பேசி அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த ப்ராப்ளம், அதாவது செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் எங்கே வந்து அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேசி தீர்த்ததுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி அந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். சில நேரம் வந்து ஹஸ்பண்ட் மனைவிக்கு இடையே வந்து அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள் வந்து இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சாக்ரிஃபைஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது உண்டு. அதாவது வந்து சப்போஸ் கணவனுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும், அந்த ஆர்வத்தை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மனைவி வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க. அவர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னா, ஒரு தாம்பத்திய உறவு கூப்பிட்றாரு அப்படின்னா, இவங்க வந்து மனசு விருப்பப்படுதோ இல்லையோ கணவன் கூப்பிட்றாரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. ஒரு விருப்பமில்லாத விஷயத்தை வந்து செய்யும்போது யாருக்குமே வந்து அது ஒரு 100% ஒரு திருப்தி வந்து கொடுக்காது. ஸோ கணவனுக்காக வந்து ஏற்றுக்கொள்வதும், இல்லை மனைவிக்காக வந்து இப்போ கணவனுக்கு வந்து சில நேரங்களில் மூடு இருக்காது, வேலையிலேருந்து வந்திருப்பார், டயர்டாக இருப்பார், படுக்கணும்னு எனக்கு தோணும், இல்லை ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அந்த நேரத்தில் மனைவிக்கு வந்து அவங்களுக்கு தேவை ஏற்படும், உறவுக்கான தேவை ஏற்படும். அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயத்தில் வந்து கணவன் தள்ளப்படுறாரு. அப்போ இந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே வரும்போது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இல்லாமல் ஆக்குது, இந்த உறவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகுது. அதை வந்து அவங்க எப்படி வந்து இதை கையாளுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பாயிண்ட் வந்து பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். பெண்கள் தான் வந்து அதிகமாக இந்த விஷயத்தில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து எப்போவுமே ரெடியாக தான் இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரெடியாக தான் இருப்பான். அவனுக்கு மூடு எந்த டைமில் வரும்னு சொல்ல முடியாது. அவனுக்கு தேவைன்னா மூடு வந்துடும். அந்த மாதிரி ஆணுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் வந்து ஆணுக்கு வந்து எப்போ மூடு வருதோ அப்போல்லாம் வந்து அவங்க ஈடு கொடுக்கணுங்கிற அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து முதல்ல நீங்கள் வந்து அவங்கள மனைவிக்கிட்ட வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல உணரணும். அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள்ட்ட தெளிவான ஒரு உறவில் வந்து அவங்களால ஈடுபட முடியும். முதல்ல வந்து மனைவி வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஒரு மூடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது. அவங்க வந்து வலுக்கட்டாயமாக வந்து உங்கள் கூட வந்து அவங்க உறவில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கூடிய சக்தி வந்து கணவனுக்கு இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதும், அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்காமல் இருக்கிறதும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை கொடுக்காம அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் கணவன்மார்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்க வந்து அது இணங்கி வருவாங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறத விட அவங்க இணங்கத்துக்கு, அவங்க ஆசைக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன்மார்கள் அவங்க வந்து அதுக்கு இணங்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் உறவில் வந்து அவங்களுக்கு அவங்களோட உச்சக்கட்டத்தை வந்து அடைய விருப்பப்படுவாங்க நிறைய பெண்கள். அந்த உச்சத்தை வந்து அடைவதற்கான
அந்த முயற்சியில் வந்து அது ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் வந்து கணவன்கள் வந்து ஈடுபடுறதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அவங்களுக்கு நாளடைவில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த பாலியல் உறவில் வந்து அவங்களுக்கு நாட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்படுது. ஸோ பெண்கள் வந்து உச்சத்தை அடைய வைக்கணும் அப்படிங்கிற அந்த அவங்க வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. ஒரு தாம்பத்திய உறவில் வந்து அவங்களுக்கு ஒரு உச்சத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை வந்து கணவன். இந்த டெக்னிக்கை வந்து கணவன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி வந்து பெண்களை வந்து சந்தோஷப்படுத்துது, எப்படி வந்து அவங்களை உச்சத்தை அடைய வைக்கிறது போன்ற விஷயங்களை வந்து கணவன்மார்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை வந்து பூர்த்தி செய்யணும், அதை வந்து நிறைவேற்றி வைக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் அதை வந்து செய்யலை அப்படின்னா நாளடைவில் அவங்களுக்கு இந்த பாலியல் உறவில் இருக்கிற ஆர்வம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துடும். ஒரே மாதிரி நீங்கள் வந்து உறவு வச்சுட்டிங்கன்னா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆர்வம் வந்து நாளடைவில் குறைஞ்சிரும். ஸோ வித்தியாசமான முறைகள், அவங்க ஆசைப்படுறது, அவங்க உச்சத்தை அடைய வைக்க வேண்டிய விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டெக்னிக்கை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறது, பெண்கள் வந்து விலகி போடுறதுக்கு, இந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து விலகி போடுறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, உணர்வுபூர்வமாக வந்து ஆணும், அதாவது கணவன் மனைவி வந்து 2 பேரும் இணையாமல் இருக்கலாம். அதாவது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் எப்போ வந்து கடைசியாக மனசு விட்டு உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க, இல்லை மனைவி வந்து எப்போ அவங்க கடைசியாக வந்து மனசு விட்டு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ப்ரெஷரில் வந்து குடும்பத்தில் இருந்துட்டு இருப்பாங்களே தவிர 2 பேரும் மனசு விட்டு பேசியே ரொம்ப காலமாக இருக்கும். அப்போ அந்த 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 இணக்கமே இருக்காது அவங்களுக்குள்ள, அந்த ஒரு கனெக்ஷனே இருக்காது. எப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் மனம் விட்டு பேசி உங்கள் பிரச்சனைகளை வந்து கொட்டி தீர்க்குறீங்களோ, உங்கள் ஆதங்கங்களையும் பிரச்சனைகளையும் உங்கள் மன அழுத்தத்தையும் உங்கள் எல்லா ப்ரெஷரையும் வந்து நீங்கள் பேசி தீர்க்குறீங்களோ, அங்கே தான் வந்து உங்களோட உறவு வந்து பலப்படுது. அங்கே தான் வந்து நீங்கள் ஒரு உறவை தொடங்க முடியும். அது மனம் வந்து ஒன்று சேர்ந்தால் தான் உடல் வந்து ஒன்று சேர முடியும். மனம் விலகி இருக்கும்போது உடல் ஒன்று சேர முடியாது. அது வந்து ஒன்று சேர்ந்தாலும் அது ஒரு வலுக்கட்டாயத்தின் பேராக தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு உறவுக்கான ஒரு நிம்மதியான ஒரு உறவை வந்து அது கொடுக்காது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. சரி, இது போக இப்போ நான் சொன்ன இந்த பல காரணங்கள் போக மேலும் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், பணத்தினால வந்து ஏற்படலாம் குடும்பத்தில் பிரச்சனை. அப்புறம் தொடர்ச்சியான வாக்குவாதம் வந்து நடக்கும். எந்த விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாகவோ, அவங்களுக்கு தேவையான சம்மந்தமாகவோ, அதுபட அவங்களோட எதிர்காலம் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குறனால அது வந்து பாலியல் வாழ்க்கையில் வந்து அவங்க பாதிப்பு வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு திருப்திகரமான உறவு வந்து ஏற்படுறதுக்கு இது வந்து தடங்களாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உறவுங்கும்போது ஹஸ்பண்ட் மனைவிங்கும்போது முட்டல் மோதல் வந்து இருக்க தான் செய்யும். அது வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்துறது கணவன் கையில் தான் இருக்குது. மனைவி கிட்ட வந்து பேசணும் கணவன்கள். என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, நம்ம ஃப்யூச்சரை பற்றி வந்து உன்னோட ஐடியா என்ன இருக்குது, குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி நீ என்ன வந்து பிளான் பண்ணியிருக்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து மனைவிட்ட வந்து கணவன்கள் பேசணும். அப்போ தான் வந்து மனம் விட்டு பேசும்போது தான் அவங்களுக்கும் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களை வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். உங்கள்கிட்ட வந்து நெருக்கமாக இருப்பாங்க. நெருக்கமாக இருக்கும்போது பாலியல் உறவு தானாகவே வந்து ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. கடைசியாக வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தா, தாய்மையின் காரணமாக கூட அவங்களுக்கு பாலியல் உறவில் வந்து நாட்டம் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பெண் வந்து தாய்மை அடைகிறாங்க அப்படின்னா முக்கியமாக அவங்க மனசு வந்து அந்த குழந்தை மேலே தான் போகும். கணவன் வந்து 2ஆம் பட்சம் தான், முதல்ல வந்து குழந்தை மேலே தான் போகும். ஸோ குழந்தைய வந்து பராமரிக்கிறதும் அவங்கள வந்து பார்த்துக்கிறதும் குழந்தை மேலே நாட்டம் அதிகமாக இருக்கிறதும் அப்படி இருக்கும்போது பொதுவாகவே வந்து அவங்களுக்கு இந்த பாலியல் உறவில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும். உடலூரில் வந்து நாட்டமின்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தையோட வந்து அவங்க மனைவி வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிணைப்போடு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களை பற்றி நினைக்கிறதுக்கான நேரம் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதில் வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவி வந்து குழந்தையோட வந்து அவங்க நேரம் ஒதுக்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் மனைவிக்கு கொடுக்கலாம். ஒரு தனிமையான நேரம் வந்து நீங்கள் 2 பேரும் செலவிடலாம் ஒரு ஜோடியாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மனசில் அதே மாதிரி இது முன்கூட்ட சொன்ன விஷயங்களே தான் திருப்பி வரும். நீங்கள் வந்து மனம் விட்டு பேசலாம். அதாவது குழந்தைய வந்து ஒரு தூங்கின பிறகோ, இல்லை குழந்தைங்களுக்கான தேவையை வந்து எல்லாம் பூர்த்தி பண்ண பிறகு அவங்க வந்து
ஒரு டிவி பார்க்குற நேரமோ இல்லை உங்களுக்கு தனிமையாக வந்து ஒரு நேரத்தை ஏற்படுத்தி குழந்தைங்க இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து மனம் விட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து அதில் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அதாவது வந்து இப்போ சொல்லிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் வந்து மனைவிகள் வந்து எப்படி வந்து பாலியல் உறவுல வந்து அவங்க நாட்டமின்மையோடு இருக்காங்க, எப்படி வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கட்டுரையில் வந்து நம்ம பார்த்தது. அதுக்கான சொல்யூஷன்ஸும் என்னென்னா வந்து கணவர்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் இந்த கட்டுரையில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது போக இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். இது போக தனிப்பட்ட முறையில் வந்து கணவன் மனைவி வந்து அவங்க பேசி அவங்களுக்கான இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பேசி வந்து அவங்க சொல்யூஷனை பார்த்துக்கணும். ஸோ இதான் வந்து இப்போ நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தாம்பத்திய உறவு வந்து நீண்டு இருக்கிறதுக்கு முக்கியமாக வந்து 2 காரணங்கள். ஒன்று வந்து உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்க ஃபிட்டாக இருக்கணும் மனைவிகள். 2வது மன அழுத்தம் வந்து இல்லாமல் இருக்கணும். 3வது வாழ்க்கையில் வந்து கணவன் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம ஏற்படுத்துறது கணவன் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவங்கள வந்து நீங்கள் சந்தோஷமாக நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஆசைக்கு மனைவிகள் வந்து இறங்குவாங்க, அவங்க வந்து இணங்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து அவங்க ஒரு நல்ல உறவோடு வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு காரணமாக இருந்ததுன்னா அதுக்கு நான் வந்து சந்தோஷப்படுவேன். வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ் ஐம் சைனிங் ஆஃப். மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை எவரிவன். டேக் கேர். குட் நைட். தேங்க்யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ. பை. குட் நைட்.